பாட்டு பஞ்சமில்லை நமக்கு. ஏன்பா தம்பி, ஐயோ எவ்வளவு நேரம் தான் என் கைய பிடிச்சிட்டு இருப்ப? என்ன பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? யார ஒன்ன தப்பா நினைப்பாங்களா? பர்ஸ போட்டுட்டு பேரஞ்ச மாதிரி நிக்கிறிய, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பரிசு எடுத்து கொடுத்துருந்தா விட்டவனுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கான், உனக்கு பிரயோஜனப்பட்டிருக்கான். இப்ப டூ லேட். ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியாப்பா? நன்றிமா எம்மா தாயே. இப்படிதான் தைரியம் இல்லாத பசங்க. வாட் பாஸ், பர்ஸ் எடுத்து கொடுத்தாளா? பர்ஸா? இதயத்தையே எடுத்து உள்ளங்கையில கொடுத்துட்டாடா. சைக்கிள் கேப்ல பீலா விட்டுருவீங்களே, இப்பதான் விசாரிச்சேன். காலேஜ் லீவ் விட்டு 2 நாள் ஆச்சான். ஆமா மச்சான், இந்த பொண்ணு காலேஜா ஏன் மூடானுன்னே தெரியல. பொண்ணு காலேஜ்ல எப்பவும் திறந்தே இருக்கணும், மூடவே கூடாது. இதுக்கு ஒரு சட்டம் போடணும்டா. இந்த பொண்ணு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாண்டி பஜாருக்கு போலாம். அங்கயா? பாண்டி பஜார்ல மாமரத்துக்கு அடியில மன்னார் சாமின்னு ஒரு கிளிஜோசிக்காரன், அவனை போய் விசாரிச்சா குத்து மதிப்பா அட்ரஸ் சொல்லிடுவான். குத்து மதிப்பா? யா சார், சார் உங்க சண்டையில அப்புறம் வச்சுங்க, முதல்ல பர்ஸ போடுங்க சார். நிச்சயா சோறு கேட்பாங்க, பணம் கேட்பாங்க. பர்ஸ் கேட்கற ஒரே ஆளி வந்தாண்டா. சார் உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல பர்ஸ போடுங்க சார். இப்ப போனாதான் டிக்கெட் கிடைக்கும். சூப்பர் மலையாள படம் போட்டிருக்கான், நீங்களும் வரீங்களா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் போடுறேன். நீ குனிஞ்சு எடுத்துங்க சார், எடுத்துங்க. என்னங்க இது? புடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு அவன் நிறுத்த போறது. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. நான் உன்னை பத்தி கேட்கலடி, என்ன பத்தி கேட்டேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்துவாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துவா. ஓ, இந்த வாத்தியத்தை கூட முயற்சி பண்ணலாமே. நீங்க வேற, இது ஊதாங்குழல். புல்லாங்குழல். ஆமா, ஓட்ட இல்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி. ஐ எம் மேஜர் ஜெகநாத், ரிட்டையர்ட். என்ன பார்த்தா ரிட்டையர்ட் ஆன மாதிரி தெரியல. தெரியல. உடம்பு அவ்வளவு ட்ரிம்மா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணோட ஜாதகத்தையும் பையனுடைய ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படி அமையிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆல் ரைட். பொண்ணை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. பார்த்து பிடிச்சிச்சுன்னா சட்டு புட்டுன்னு பேசி முடிவு பண்ணிடலாம். நோ, பொண்ணை கூப்பிடுறது, நமஸ்காரம் பண்ண வைக்கிறது, வீணை வாசிக்க சொல்றது, சொஞ்சு பஜ்ஜி சாப்பிடுறது, அதெல்லாம் இங்க நடக்காது. இது ஒரு வித்தியாசமான இடம். பொண்ணை பாக்குறதுக்கு முன்னால மாப்பிளைய ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு அவர் பதில் சொல்லணும். தாராளமா கேளுங்க. என் பையன் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான். நேத்து கூட டிவில கிஸ் ப்ரோகிராம் பாத்தீங்களா? அதுல அவன் தான் ஃபர்ஸ்ட். கிஸ் ப்ரோகிராமா? ஓ, யூ மீன் குவிஸ் ப்ரோகிராம். அங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சுலபமா பதில் சொல்லிட்டு 2 ஃபெனைல் பாட்டில் 4 சோப்பு கட்டிய பரிசா வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அது இங்க நடக்காது. நான் கேட்க போற கேள்விக்கு நல்லா யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லணும். கேட்கட்டுமா? தாராளமா கேளுங்க. இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள் சார், கடவுள் இருக்கார். கடவுள் இல்லாட்டி பொழுது விடியாது, பொழுது சாயாது. நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்றதே பெரிய பாவம் சார். ஒரு விஷயம், எவன் கடவுள் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. அவுட் சார், இது நல்ல சம்பந்தம். இதை விட்டா அவுட். போங்கய்யா. அப்பா போயிட்டாங்களா? அனுப்பிச்சிட்டேனே. இப்படி எத்தனை பேர் அனுப்பிச்சிருவீங்க? கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சு கொண்டு வரேன் பாரு. எப்போ? 50 வருஷம் கழிச்சா? விளையாடாத. நீ ஒழுங்கா ஏறிய கட்டியா அப்படி பிடிக்கிற, ஒழுங்கா ஏறு. வாங்க தம்பி வாங்க. ஐயோ, பார்ட்டி வந்துருச்சே. ஏங்க, எப்பவாவது உங்க தம்பி இப்படி ஏணி மேல ஏறிருக்காரா? சேச்சே, ஒரு நாள் கூட என் தம்பி இப்படி வந்தது இல்ல. மேல வாங்க. ஏறு, தப்பிச்ச ஏறு. ஏங்க, கீழே ஏதோ பெருச்சல் கத்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க வேற. என் வீட்டுக்காரர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி தானே வாசிப்பாரு. இது அவரோட குருநாதர் வீட்டுக்கு போன புல்லாங்குழல். ஓஹோ, குருநாதர ஃப்ளூட்டை இவர் வாசிக்கிறார். ஆமா. குருவை மிஞ்சிய சிஷ்யன். அவரை விட இவர் வாசிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ரசனையே ரொம்ப வித்தியாசமான ரசனையா இருக்குங்க. என்ன தம்பி சொன்னீங்க? யாருக்கிட்டு? இல்ல. ஏய், மணி 12ஆவதுடா, இன்னும் ஊதிட்டு இருக்கானா? பேய்கள் நடமாடும் நேரம். அவன் வாசிக்கிறது ஃப்ளூட் மாதிரியா இருக்கு, சாவுக்கு சங்கூதர மாதிரி இல்ல இருக்கு. கவலையே படாத, அவன் சங்க புடிச்சா நான் நிறுத்திட்டு வரேன். சங்க பிடிக்கிறியோ எதை பிடிக்கிறியோ,
அவ இம்ச தாங்க முடியல. என்னமா வாசிக்கிறீங்க? நூற்று மகாலிங்கமே அப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே. என்ன பிராண்ட் நீங்க? சிகரெட்டா? அரைச்சு இதே எடுத்தா. இந்த தம்மு இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரேடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பாவோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் உங்கள மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு தருவாங்க. நாலு இந்த ஓட்டையில ஊதுனாருங்க. இந்த ஓட்டையில மூச்சு போயிட்டு அப்புறம் போன மூச்சு எங்கிட்ட திரும்பிடுதே, புதைச்சிட்டான். அட பாவிங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு தானே உங்களுக்கு அரப்பன்னு எனக்கு தெரியும். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அது சொன்னீங்களே, எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இந்த புல்லாங்களே தொடக்கூடாது. தொடவே மாட்டோமா? தொடவே மாட்டேன். இந்த களை அழிஞ்சிடாதுங்க. டேய், இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசாடி எழுந்து போறாமல நீங்க. இல்ல, ஒரே ஒரு தடவை ஊதுங்க. மரியாதை. அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் சொல்லுவானு மரியாதை போய் உள்ள. அது போதும், போடா. எப்போ தம்பி நல்லா ஞாபகம் வச்சீங்க. எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு நகை போட போறீங்க, எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு முக்கியம் இல்ல, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இல்ல, அதான் முக்கியம். தரகர, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க அசத்திரோம் அசத்தி. அம்மா, அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம். ஐயா இருக்கிறாங்களா? வெளியூர் போயிருக்காங்க. என்ன விஷயம்? மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கிறாங்க பொண்ணை பார்க்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. பையன் எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலையில இருக்கான். எந்த கெட்டப்பழக்கமும் கிடையாது. உங்க குடும்பம் நல்ல குடும்பம்னு கேள்விப்பட்டு தான் உங்களோட சம்பந்தம் வச்சுக்கலாம்னு வந்திருக்கோம். பாருங்க, பையன் எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்ல. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு நீங்க கேளுங்கம்மா, என்ன வேணாலும் கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நான் கேட்க போறது ஒரே கேள்வி, இந்த உலகத்துல கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? இது என்னமா கேள்வி? இந்த கேள்விக்கு அவசியமே இல்ல. அப்படின்னா? அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. இருக்குன்னு சொல்றதே பைத்தியக்காரத்தனம். எழுந்துடுறா. கரெக்டா தானே சொன்னாரு. என்னது கரெக்டா சொன்னானா? யோ தரகு, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த மரியாதையா எங்களை கூட்டிட்டு வெளியே போயா. என்கிட்டயே கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? வாங்க வாங்க. எடுத்துக்க. என்ன ஸ்வீட்? எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. அப்படியா? ஆமா, ஆர்கே பிளஸ்ல மாசம் 1000 ரூபாய் நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இது கேட்கும் போது உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஏன் மாமா சொன்னது மறந்துட்டியா? நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, அதுக்கப்புறம் என்ன, என் கல்யாணம் தானே. ஓ, அதான் மறந்தே போயிட்டேனே. மாமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சுன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். வீட்டுல கிடையாதா? ஐயோ, இப்பதானே சாப்பிட்டேன். உங்ககிட்ட ஸ்வீட் இருக்கு. நீங்க எது சொல்றீங்க? நீ எதை நினைச்ச? நீங்க எதை நினைச்சீங்க? கைய விடுங்க மாமா, அம்மா வந்துட போறாங்க. கைய விடுங்க. நான் எங்க கைய வச்சேன்? இப்ப நீங்க எனக்கு கட்டி பிடிக்கல. இப்படி அபாண்டமா படி போட்டு ஆளை கவுக்குற வேலை வச்சுக்காத. இப்ப நீங்க ஸ்வீட் கேட்கல? ஸ்வீட்டா? நான் எப்ப காரம் கேட்டேன் உங்ககிட்ட, இப்ப ஸ்வீட் கேக்குறதுக்கு? ஏய், என்ன சித்தப்ப குழம்பி போச்சா? அப்ப இதெல்லாம் கனவா? கனவு. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க நீங்க. பின்ன போகாம மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ, நல்லா விசாரிச்சீங்களா? அவனுக்கு கிடைச்சிருக்கு.